ஆணையம் SIR என்ற படிவத்தோடு 12 மாநிலங்களில் புதிய வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை படிவம் கொடுக்கப்பட்டு அதை பதிவு பூர்த்தி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா திருப்பூர்ல பல சிக்கல் இருக்குது. காரணம், திருப்பூர் 116, அதாவது 116 திருப்பூர் சட்டமன்றம் என்பது 2002 கோவை மாவட்டத்தில் இருந்த சட்டமன்றம். அந்த கோவை மாவட்டத்தில் இருந்த திருப்பூர் சட்டமன்றம் தற்போது திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, பல்லடத்தில் ஒரு பகுதியாக 3 சட்டமன்றத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2001 சட்டமன்ற தேர்தலும் 2001 உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் மக்கள் திருப்பூர் சட்டமன்றத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 2002 படிவம் இவங்க சொல்லும் போது என்னன்னு கேட்டா, திருப்பூர் இந்த பழைய சட்டமன்றம் 2002 10,000க்கு மேற்பட்ட இஸ்லாமிய வாக்குகள் களையப்பட்டிருக்குது. இந்த 10,000க்கு மேற்பட்ட வாக்குகள் களையப்பட்டதுனால மக்கள் அலல் படுறாங்க. அதற்கு பிறகு 2002க்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுடைய வாக்கு இல்லைன்னு சொல்லி பல நபர்களும் அதை கடந்த காலங்களில் ஓட்டுரிமை பெற்று 4 தேதி வரை நடந்த தேர்தலில் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு 10,000க்கு மேற்பட்டவங்க இந்த 3 சட்டமன்றம், பழைய ஒரு சட்டமன்ற திருப்பூர்ல 10,000க்கு மேற்பட்டவங்களுக்கு ஓட்டு இல்லை. எல்லாருமே தவிக்கிறாங்க. இது என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முழுமையான விஷயம். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் 10,000 ஓட்டா அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மற்ற நபர்களுக்கும் இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த பழைய சட்டமன்றத்துல ஒரு 50,000 ஓட்டுகள் குறைவாக இருக்குங்கிறது இது கருதப்படுகிறது. இதை எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாது. இந்த 30 நாள் காலத்துல, குறிப்பாக இன்னைக்கு 15 நாள் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் அந்த தேர்தல் ஆணையம் சொன்ன பிரகாரம் இந்த BLO அவர்கள் வீடுகளுக்கு வராங்க. வீடுகளுக்கு வந்தாங்கன்னு சொன்னா யாருக்கும் அதிகமான கல்வி அறிவு குறைவாக உள்ள நபர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாராச்சும் பூர்த்தி பண்ணி கொடுத்தா போதும், நாங்க ஓட்டு கொடுத்தலாம்னு நினைக்கிறாங்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, BLO உடைய இது ஓட்டருடைய 132ங்கிற பகுதியில பாகமீன்ல ஒருத்தர் எழுதுறாரு. அரசாங்கம் அனுப்பி விட்ட ஒரு நபரு. அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அவருடைய பேர்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு வரிசை எண் பாகம் எண்ணுங்கிற இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாகம் எண் மட்டும் அவரு பழைய பாகம் எண் எழுதுறாரு, வரிசை எண் கிடையாது. அவருக்கு நான் கேட்கறேன், ஏங்க பாகம் எண் எழுதுறீங்களா, வரிசை எண்ணில் ஓட்டு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பாகம் எண் போட்டா பாருங்க அதுக்குள்ள பாத்துக்கலாங்கிறாங்க. ஆனா 10,000க்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஓட்டு இல்லைங்கும் போது இது எப்படி எந்த வகையிலும் சாத்தியம் இல்லை. எல்லாம் கொடுக்கும் போது திரும்பி பார்க்கும்போது எப்படி டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி ஓட்டர்ஸ் வெளியிடுறாங்களோ, அந்த நேரத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஓட்டு இருக்காது. அந்த நிலைதான் வரப்போகுது. அதனால காலதாமதம் அல்லது 2001 சட்டமன்றத்துல ஓட்டு போட்ட நபர்களுக்கு என்ன வழி என்று மாவட்ட ஆட்சியர் அது பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் இப்ப நான் மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்திக்கணும்னு கேட்டிருந்தேன். 6 மணிக்குன்னு சொன்னார் அவரு. அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி போயிட்டாங்க. அவரு அடிஷனல் அவரு கீழே இருக்கிற நபர்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சந்திச்சு கொடுக்கலான்னு இருக்கு.